இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். விடைபெற்ற ராஜ்யசபா எம்பிக்கள் பிரதமர் மோடி சொன்ன மெசேஜ். தமிழகத்தைச் சேர்ந்த 6 எம்பிக்கள் உட்பட 37 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. காலியாக உள்ள இடங்களுக்கான தேர்தலும் நடத்தப்பட்டு புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ராஜ்யசபாவில் பதவிக்காலம் நிறைவடைந்த எம்பிக்களுக்கு பிரியாவிடை அளிக்கும் நிகழ்வு ராஜ்யசபாவில் இன்று நடந்தது. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் விடைபெறும் ராஜ்யசபா எம்பிக்களை பாராட்டி உரையாற்றினர். அப்போது பிரதமர் மோடி பேசியதாவது: சபையில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதங்கள் நடைபெறுகிறது. அவற்றில் ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் தனித்துவமான பங்கு உண்டு. தங்களது பதவிக்காலத்தை நிறைவு செய்து சபையை விட்டு வெளியேறும் எம்பிக்களிடம் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அரசியல் பயணம் என்பது என்றும் தொடரக்கூடியது. அதற்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது. தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சரத் பவார் போன்ற மூத்த தலைவர்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பாலான நாட்களை பார்லிமெண்ட் சேவைக்காக அர்ப்பணித்துள்ளனர். அனைத்து புதிய பார்லிமெண்ட் எம்பிக்களும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்புடன் சபைக்கு வந்து சமூகத்தின் மீதான பொறுப்புகளை நிறைவேற்றுவது மூத்த எம்பிக்களின் குணங்களாகும். அவர்களின் பங்களிப்பை நான் பாராட்டுகிறேன். ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் சபை நடவடிக்கைகளை அமைதியாகவும் பாரபட்சம் இன்றியும் நடத்தியுள்ளார். அவர் எழுதுவதில் திறமையானவர் மட்டுமல்ல, கடின உழைப்பாளியும் கூட. அவர் தனது கடமைகளை விடாமுயற்சியுடன் நிறைவேற்றியுள்ளார். பார்லிமெண்டின் கண்ணியத்தை காக்க வேண்டும். அனுபவம் வாய்ந்த எம்பிக்களிடம் உத்வேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என புதிய எம்பிக்களிடம் கேட்டுக் கொள்கிறேன். ஜனநாயக மரபுகளை வலுப்படுத்துவதற்கு அவர்களின் வழிகாட்டுதல் இன்றியமையாதது. ஒரு காலத்தில் இந்த சபை அதன் கலகலப்பான நகைச்சுவை மற்றும் நையாண்டிக்கு பெயர் பெற்றிருந்தது. ஆனால் தற்போது அத்தகைய தருணங்கள் குறைந்து வருகிறதென மோடி கூறினார். கார்கே அடித்த கமெண்ட்: குலுங்கிச் சிரித்த மோடி. காதலித்தது எங்களை, கட்டிக்கிட்டது அவரை. ராஜ்யசபாவில் இந்த ஆண்டு 10 மாநிலங்களைச் சேர்ந்த 37 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ளது. காலியாகும் இடங்களுக்கு புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பதவிக்காலம் முடிந்து வெளியேறும் எம்பிக்களுக்கு பிரியாவிடை அளித்து பிரதமர் மோடி உரையாற்றினார். அரசியலில் முடிவே கிடையாது. உங்களின் அனுபவம், பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும். புதிதாக வரும் எம்பிக்கள் தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார் போன்ற மூத்த தலைவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ் செய்தார். हर किसी का बहुत ही महत्वपूर्ण योगदान होता है. कुछ खट्टे मीठे अनुभव भी रहते हैं, लेकिन आज जब ऐसा अवसर आता है तो स्वाभाविक रूप से दलगत भावना से ऊपर उठ करके हम सबके भीतर एक समान भाव प्रकट होता है. यार, ये हमारे साथी अब किसी और विशेष काम के लिए आगे बढ़ रहे हैं. ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரியாவிடை உரை ஆற்றும் போது எம்பி பதவிக்காலம் நிறைவடைய உள்ள தேவேகவுடா பற்றி பேசினார். தேவேகவுடாவை 54 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவருடன் பணியாற்றியிருக்கிறேன். அவர் எங்களுடன் பழகினார், எங்களை காதலித்தார். ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பிரதமர் மோடியை திருமணம் செய்து கொண்டார் என்று நகைச்சுவையாக கார்கே கூறியதும் ராஜ்யசபாவில் குபீரென சிரிப்பலை எழுந்தது. பிரதமர் மோடியும் அவர் பேச்சை கேட்டு குலுங்கிச் சிரித்தார். मैं सबसे पहले श्री एच.डी. देवेगौड़ा जी नहीं है, वो तो वहाँ उपस्थित थे लेकिन यहाँ नहीं है, तो एच.डी. देवेगौड़ा जी का उल्लेख करना चाहूँगा. वे प्रधानमंत्री और कई पदों पर रहे. मैं देवेगौड़ा को बहुत दिन से 54 साल से जानता हूँ. उनके साथ ही मैं काम किया, लेकिन क्या हुआ मुझे मालूम नहीं. वो तो प्रेम हमारे साथ किए, मोहब्बत हमारे साथ, शादी मोदी साहब के साथ. ये रिसेंटली हुआ, तो आप ऐसा माने मुझे मालूम नहीं है. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி தலைவரான தேவேகவுடா கர்நாடகாவைச் சேர்ந்தவர். 1996 தேர்தலுக்கு பின் 11 மாதங்கள் பிரதமராக இருந்தார். அவரது தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசை காங்கிரஸ் ஆதரித்தது. 2018 கர்நாடகா தேர்தலின் போது ஜேடிஎஸ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் கூட்டணிக்குள் ஏற்பட்ட குழப்பத்தால் 2019 அரசு கவிழ்ந்தது. அதன் பின் தேவேகவுடா பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்தார். தற்போதும் அது தொடர்கிறது. இதைத்தான் மல்லிகார்ஜுன கார்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கும் இடையேயான போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது.
இதனால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் அனுப்பும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கையிருப்பில் உள்ள கச்சா எண்ணெயை வைத்து இந்தியா நிலைமையை சமாளித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து கொள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது. ஏற்கனவே ரஷ்யாவிடம் தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த இந்தியா அமெரிக்காவின் தொடர் அழுத்தத்தால் வாங்குவதை நிறுத்திக் கொண்டது. இந்நிலையில் ஈரான் போரை மனதில் வைத்து அமெரிக்கா காட்டிய கரிசனத்தை அடுத்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா முனைப்பு காட்டத் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக சீனாவிற்கு சென்று கொண்டிருந்த ரஷ்ய எண்ணெய் கப்பல் ஒன்று நடுக்கடலில் திடீரென இந்தியா பக்கமாக யூ-டர்ன் அடித்துள்ளது. அக்வா டைட்டன் என்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் கடந்த ஜனவரி மாதம் முதல் பால்டிக் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டது. சீனாவில் உள்ள ரிசாவு துறைமுகத்திற்கு உயர்தர கச்சா எண்ணெய் லோடுடன் அந்த கப்பல் சென்று கொண்டிருந்தது. இந்த எண்ணெய் கப்பல் இன்று தென்சீன கடல் பகுதியில் யூ-டர்ன் அடித்து இந்தியா பக்கம் திருப்பிவிடப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி மங்களூரு துறைமுகத்தை இந்த கப்பல் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோஸ்மேக் சோசோ என் என்ற மற்றொரு ரஷ்ய எண்ணெய் கப்பலும் இந்தியாவுக்கு யூ-டர்ன் அடித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி குஜராத் ஜாம் நகரில் உள்ள சிக்கா துறைமுகத்தை இந்த கப்பல் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் கசகிஸ்தானில் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவில் உள்ள ரிசாவு துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இப்போது இந்த கப்பலும் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தனது துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியா பக்கம் திருப்பிவிடப்பட்டதால் சீனா அதிர்ச்சியடைந்துள்ளது. ஒரே வாரத்தில் ரஷ்யாவிடம் இருந்து 30 பில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்திய நிறுவனங்கள் ஆர்டர் கொடுத்துள்ளன. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளதால் உடனடியாக எண்ணெய் சப்ளை செய்யும்படி இந்திய அதிகாரிகள் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களிடம் வலியுறுத்தி கேட்டனர். அதன் காரணமாகவே 2 எண்ணெய் கப்பல்களை இந்தியா பக்கம் ரஷ்யா திருப்பிவிட்டுள்ளது. இது இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என இந்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். டில்லி அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ, 9 பேர் பரிதாப மரணம். உயர்மட்ட விசாரணைக்கு முதல்வர் ரேகா உத்தரவு. டெல்லி பாலம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகேயுள்ள சாத் நகர் குடியிருப்பில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்பட்டது. 30 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. தீ விபத்து நிகழ்ந்த பகுதி குறுகலான வழி என்பதால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டது. விபத்து நடந்த கட்டிடம் 5 மாடிகளை கொண்டது. அடித்தளம், தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் துணிகள், அழகு சாதன பொருட்கள் வைக்கும் குடோன் செயல்பட்டு வந்தது. 2வது, 3வது தளங்களில் சில குடும்பங்கள் வசித்து வந்தன. குடோனில் இருந்த பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீ மளமளவென மேல் தளங்களுக்கும் பரவியது. இதனால் 2வது, 3வது தளங்களில் வசித்த குடும்பங்கள் வெளியேற முடியாமல் புகையில் சிக்கிக் கொண்டன. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து வீடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டனர். மயங்கிய நிலையில் இருந்த 10க்கும் மேற்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்து விட்டதாக கூறினர். 40 வயது மதிக்கத்தக்க ஆண், 2 வயது சிறுமி, 19 வயது இளைஞர் ஆகியோர் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்தின் போது உயிர் தப்புவதற்காக 2 கட்டிடத்திலிருந்து கீழே குதித்துள்ளனர். அவர்களும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த சம்பவம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள பாதுகாப்பு குளறுபடிகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளது. அதனால் தீ விபத்து தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். சார்ஜ் போட்ட மின்சார காரில் தீ, ஒரே குடும்பத்தில் 8 பேருக்கு சோகம், அதிகாலையில் பயங்கரம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிரிஜேஸ்வரி அனெக்ஸ் காலனியில் வசித்து வருபவர் மனோஜ் புகாலியா பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். அடுக்குமாடி வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். மின்சாரத்தில் இயங்கும் கார் ஒன்றை சமீபத்தில் வாங்கினார். இரவில் வீட்டின் வெளிப்புறத்தில் எலக்ட்ரிக் காரை நிறுத்தி சார்ஜ் போடுவது இவரது வாடிக்கை. நேற்றிரவு வீட்டின் வெளியே காரை நிறுத்திய புகாலியா சார்ஜ் போட்டுவிட்டு குடும்பத்துடன் தூங்கிவிட்டார். அதிகாலை 3 மணி அளவில் காரின் மின்சார சார்ஜிங் பாயிண்டில் மின்கசிவு ஏற்பட்டு அது வெடித்து கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. அப்போது புகாலியா குடும்பத்தினர் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். கார் தீப்பற்றி எரிந்ததுடன் அதிலிருந்து பரவிய தீ வீட்டுக்குள்ளும் வேகமாக பரவியது. இதனால் வீட்டிற்குள் இருந்த 10 கேஸ் சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறின. அதன் பிறகே அக்கம்பக்கத்தினர் திடுக்கிட்டு கண் விழித்தனர். புகாலியா வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் வீட்டிற்குள் நுழைந்து உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.
ஆனால் கதவுகளில் எலக்ட்ரானிக் பூட்டுகள் பொருத்தப்பட்டிருந்ததால் எல்லாமே ஜாம் ஆகிவிட்டிருந்தது. இதனால் வீட்டிற்குள் மீட்புக் குழுவினரால் நுழைய முடியவில்லை. பக்கத்து வீட்டு மாடி வழியாக வீட்டிற்குள் தீயணைப்புத் துறையினர் நுழைந்தனர். அப்போதுதான் இந்த சம்பவத்தில் 7 பேர் உடல் கருகி உயிரிழந்தது தெரியவந்தது. அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டன. படுகாயங்களுடன் போராடிக் கொண்டிருந்த 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்னொருவர் உயிரிழந்தார். பலி எண்ணிக்கை 8ஆக உயர்ந்தது. பலியானவர்களில் பெண்கள், குழந்தைகளும் அடக்கம். 2 நாட்களுக்கு முன் புகாலியா வீட்டிற்கு உறவினர் ஒருவர் குடும்பத்துடன் வந்து தங்கியிருந்தார். அந்த குடும்பமும் தீ விபத்தில் சிக்கிக் கொண்டது. சம்பவம் குறித்து இந்தூர் போலீஸ் கமிஷனர் சந்தோஷ்குமார் சிங் கூறியதாவது: புகாலியா வீட்டில் 10 பேர் தூங்கியுள்ளனர். சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறியதால் தீ மேலும் வேகமாக பரவியுள்ளது. புகாலியா வியாபாரத்திற்கு தேவையான எளிதில் தீப்பற்றக்கூடிய ரசாயனங்களையும் வீட்டில் வைத்திருந்துள்ளார். அதுவும் தீ மேலும் பரவ காரணமாக இருந்துள்ளதென போலீஸ் கமிஷனர் சந்தோஷ்குமார் சிங் தெரிவித்தார். சம்பவ இடத்தை மத்திய பிரதேச மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைலாஷ் விஜய்வர்கியா பார்வையிட்டார். மின்சார கார் தீப்பிடித்த சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். சார்ஜ் போடப்பட்ட மின்சார காரால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவுடன் தொடரும் மோதல், கொந்தளிக்கும் ரஜினி ரசிகர்கள். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். திமுக மிரட்டியதால் தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என தாவேக முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பேசினார். ரஜினிக்கு மன வலிமை இல்லை, பயந்து விட்டார் என்கிற ரீதியில் அவர் பேசியது ரசிகர்களை கொந்தளிக்க வைத்தது. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பல கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது என நடிகர் ரஜினிகாந்தும் பதிலடி கொடுத்தார். காலம் பேசாது, காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் ரஜினி கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை கொளத்தூரில் நடந்த தாவேகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா ரஜினி குறித்து பேசியதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். அதன் பிறகும் ரஜினி ரசிகர்கள் கொதிப்பு அடங்கவில்லை. சென்னை, திருவள்ளூர், மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தாவேகா மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. காக்கா குஞ்சுகளுக்கும் கள்ளச்சீட்டுக்கும் பதில் சொல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் தலைவா, வேதனை, வெட்கம், அவமானம், காலம் பேசாது, நிச்சயம் பதில் சொல்லும், களத்தில் சந்திப்போம், கதம் கதம் என்பன போன்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. ரஜினியை பற்றி ஆதவ் அர்ஜுனா கூறிய சர்ச்சை கருத்து பற்றி இதுவரை தாவேகா தலைவர் விஜய் வாய் திறக்கவில்லை. அதற்காக விஜயையும் ரஜினி ரசிகர்கள் சாடி வருகின்றனர். பழைய குடோனில் பதுக்கிய 100 கிலோ கஞ்சா சிக்கியது. கோவையில் போலீஸ் அதிரடி. கோவை குனியமுத்தூரில் இருந்து இடையர்பாளையம் செல்லும் சாலையில் பழைய கார் உதிரி பாகங்கள் வைத்திருக்கும் குடோன் உள்ளது. அங்கு போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கஞ்சா சிக்கியது. இது தொடர்பாக போலீசார் குடோனில் இருந்த அப்பாஸ், ஜென்னி ஜேக்கப், ரூபன், நவ்பில் ஆகியோரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கஞ்சா எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது என விசாரித்த போலீசார் இதன் பின்னணியில் பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் வீடுகள் நிறைந்த பகுதியில் 100 கிலோ கஞ்சா சிக்கியது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லா தாங்க பேசிட்டு இருந்தான், கடைக்காரர் கண்முன்னே சம்பவம். கோவை வடவெள்ளியில் செல்போன் கடைக்கு வந்த ஆசாமி ஒருவர் விலை உயர்ந்த செல்போனை கேட்டுள்ளார். வாங்குவது போல் நடித்து அதனை கையில் பெற்றுள்ளார். கடைக்காரரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே செல்போனுடன் ஓட்டம் பிடித்தார்.
செல்போன் கடைக்காரர் துரத்திச் சென்றும் அவரை பிடிக்க முடியவில்லை. கடைக்கு எதிரே தயாராக இருந்த நண்பர் பைக்கில் ஏறி தப்பிச் சென்றார். சம்பவம் குறித்து வடவள்ளி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செல்போனுடன் தப்பி ஓடிய ஆசாமியை தேடி வருகின்றனர்.